நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். பாண்டியம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சொன்னா மாசம் கரெக்டா வந்துடும் சொன்னா கரெக்டா வந்துட்டா நல்ல ஆட்டோ கரெக்டா இருந்து கரெக்டா எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. அண்ணா எனக்கு அடிச்சு சொன்னாரு, ஏன் அப்படி அழுக்கா இருக்கீங்க? நான் தான் ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், நல்லா மாத்திக்கிட்டு குளிக்க 20 ரூபா ஆக்குறாளுதான் டெய்லி மாத்த முடியுமாப்பா? எடுத்து கொடுத்தீங்க 2 நாளா போட்டேன், சோப்பு போட்டு பவுடர் போட்டு துவைச்சு வச்சிருக்கிறேன். சரி ரைட், இருந்தாங்க. நான் எனக்கு தெரியும் இப்படி சொல்லுங்க, நான் உங்களுக்கு புதுசு, இனிமே நீட்டா இருக்கணும் சரியா? ஏன்னா நீங்க சுத்தமா இருந்தா பாப்பா அவ்வளவு பாவம்ல, அவளுக்கு ஏன் தெரியாதா? உனக்கு நீ கேட்ட மாதிரி புது ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா ட்ரெஸ்? உனக்கு பிடிச்ச கலரா? என்ன கேட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? யார் போட்டோ? யார் கேட்டா? எட்டாவது படிக்க வச்சாங்கல்ல, போன் வச்சிருக்காங்க. பாண்டி என்னடி நீயும் உங்க அம்மா வாரீங்க அப்படின்னு கேட்டாங்களா? ஒரு அண்ணி வந்து இழக்கப்பட்டு எங்களுக்கு உதவி பண்ணுவாரு, அவரு போட்டோ பிடிச்சாரு அப்படின்னு. என்னன்னா இவ்வளவு நம்ம பயந்தோம், இனிமேட்டு இவளுக்கு பயப்படலாம் தேவை. இனிமே அண்ணன் நான் இருக்கேன், யாரு கேட்டா என்ன சொல்லலாம்? எங்க அண்ணன் இருக்காங்க, எங்க அண்ணன் பாத்துக்குவாங்க. நீ பயந்து வளர்த்தீங்க, இனிமே பயப்படலாம், தைரியமா வளங்க. இந்த உலகத்துல இவளுக்கு பாதுகாப்பு எல்லாருமே. இப்ப வந்து முதல்ல இவளை யாருக்கு தெரியும்? இப்ப எல்லாருக்கும் தெரியும். பாண்டியம்மானா பாவம், அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு, நல்ல பொண்ணு, அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பயப்படாம தைரியமா வளர்க்கணும் சரியா? தைரியமா நீங்க வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவளுக்கு எல்லாம் செய்யறது. நான் சொன்ன மாதிரி மாசம் மாசம் உங்க மனசுக்கு என்ன நீங்க தோணுதோ அதை நான் கண்டிப்பா நான் செஞ்சு கொடுத்துருவேன். தைரியமா இருக்கணும். பாத்தீங்களா, இப்ப தெரியாம இருந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி கிடைக்கல. இப்ப இந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணுன்னு நம்ம ஒரு வீடியோ தான் போட்டோம், இப்போ ஆட்டோமேட்டிக்கா உதவி உங்களை தேடி வந்து கிடைக்குது பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கு தான் இந்த மாதிரி மனசு உள்ளவங்க நிறைய பேர் உதவி பண்ண நினைப்பாங்க, ஆனா அவங்களால யாருக்கு உதவி பண்ண தெரியாது, கஷ்டப்படுறவங்க யாரும் தெரியாது. இப்போ கண்ணுக்கு எதிர்க்க நான் ஒருத்தவங்களை காமிக்கிறப்ப இப்போ உங்களை பாக்குறவங்க, இந்த பொண்ணு பாவம் கொஞ்சம் முடியாத பொண்ணு, அந்த பொண்ணு உதவி பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம். இப்போ அந்த ஒரு உதவி கிடைக்கும், அதுக்கு தான் இந்த வீடியோ கூட. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த கால் வலி கண்பாடுவேன். இன்னும் கால் வலி விடலையா? டாக்டர் பாத்தீங்களா இல்லையா? டாக்டரை பார்த்தா ரத்தமே இல்லைங்கிறா, ஆபரேஷன் பண்ணாங்க, ரத்தம் இல்லைங்கிறாங்க. நல்லா இவ்வளவு மாத்திரை அள்ளி கொடுத்துருக்குறாங்க. மாத்திரை தின்னா வகுத்து திங்கணும். ஆமா, இப்போ இவ ஒரு தோசை, நான் ஒரு தோசை. பாண்டியம்மாக்கு என்ன வேணும் இன்னைக்கு சாப்பிடறதுக்கு? என்ன வேணும்? என்னது? பாட்டு கேட்கிற மாதிரி பொம்மை வேணும். பாட்டு கேட்கிற மாதிரி பொம்மையா? சவுண்ட் வருமே பொம்மையில. வேண்டாப்பா, செலவு கேஸ் அந்த தோசை பாயி தின்னுட்டு போங்கம்மா, உனக்கு இல்லாத இல்ல. பாத்தீங்களா அவ எவ்வளவு தூரம் இப்ப இறக்க போறாங்க. அந்த ஒரு வீடியோனால இவ்வளவு தூரம் மனசு எல்லாருக்கும் இறங்கும். அதனால கவலைப்படக்கூடாது. நீங்க தான் தைரியமா ஆரோக்கியமா பாண்டியமா வளர்க்கணும், நீங்க இருக்கணும் சரியா? ஆமா, நீங்க சரி பண்ணாதான், நீங்க இருந்தா தான் அவ வளருவா. அம்மா இல்லைன்னா நீ இருப்பியா? இருக்க மாட்டா. அங்க பாருங்க என்ன சொல்ல பாருங்க, கேளுங்க. அப்ப நீங்க என்ன செய்ய, நீங்க உடம்ப பாத்துக்கணும். சும்மா கால் வலிக்குது கை வலிக்குன்னு பாக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. பணம் தரேன், டாக்டர் போய் பாருங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. எப்பயும் போல மாசம் மாசம் உங்களை தேடி வந்து, நான் இப்பயும் சொல்றேன், நான் வந்து கண்டிப்பா பாண்டியம்மாக்கு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யணுமோ நான் எல்லாமே செஞ்சிருவேன். பணம் இருக்கு, இதுல பணம் இருக்கு சரியா? உங்களுக்கு தர வேண்டிய பணம் நான் அப்படியே, நீங்க என்ன உங்களுக்கு வேணுமோ நான் அதை அப்படியே வந்து எப்பயுமே செஞ்சிருவேன். அவளுக்கு வேற என்ன வேணும்னாலும் நீங்க தயங்கவே கூட. இதே மாதிரி ஆட்டோக்காரங்கிட்ட போன் பண்ணி 3 பொருள் வாங்கிட்டேனா. கொத்து பரோட்டாவா? கொத்து பரோட்டா சாப்பிடணும் ஆசையா இருக்கா? அப்படியா? சரி, நான் வாங்கி தரேன், கொத்து பரோட்டா வாங்கி தரேன். இங்க சாப்பிடுறியா? ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறியா? பார்சல் வாங்கி தரேன். பாண்டியமா தைரியமா இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. என்னது? யாருக்கும் பயப்படக்கூடாது. எதுனாலும் அம்மாட்ட சொல்லிடணும். யாராவது பேசினா கூட யார்ட்டையும் பேசக்கூடாது. நீ பாட்டு அம்மா கூடயே போனோம், அம்மாவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தோம் சரியா? ஏது பரோட்டா தானே நான் வாங்கி தரேன், சாப்பிட்டு போங்க சரியா? இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேவா? வந்தாங்க இதுல கொத்து பரோட்டா எல்லாம் கேட்டால. ஏமா அப்படி சொல்றீங்க? சத்தியமாக அப்படி போட்டி போடுறாங்கண்ணா. ஒண்ணு தெரியாங்க பாருங்க, அவளுக்கு எதுவுமே தெரியல, எது சந்தோஷமும் தெரியல, கஷ்டமும் தெரியல. நல்லது நடக்கும், சரியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைக்கூடாது. நல்லது நடக்கும் சரியா? நல்லா இருக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். எல்லாம் நல்லா இருந்தா போதும் சரியா? செருப்பு வீட்டுல இருக்குண்ணா. செருப்பு போட்டு தானே வருஷம். சரி, வீட்டுக்கு போய் செருப்பு போடாம வரக்கூடாது சரியா? சரி ரைட்டு, பார்த்து போங்க, பத்திரமா போங்க.